நம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும். சேர்ந்து வாசிக்கலாமா? நான் மட்டும் வாசிக்கிறேன். இன்றைக்கி வாசித்த வேத பகுதியில் 2 பேதுரு 1வது அதிகாரம், புதிய ஏற்பாட்டில் பக்கம் 322. சேர்ந்து வாசிப்போமா? எங்கூட சேர்ந்து எல்லாரும் தயவு செய்து வாசிங்க. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடே தைரியத்தையும், தைரியத்தோடே ஞானத்தையும், ஞானத்தோடே இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோடே பொறுமையையும், பொறுமையோடே தேவ பக்தியையும், தேவ பக்தியோடே சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோடே இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. ஆமேன். மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள் எதுக்கு நமக்கு அருளப்பட்டிருக்குன்னு அழகாக பார்த்தோம். நல்ல வீட்டில் போய் நல்லா வாசிங்க. அவருடைய திவ்ய சுபாவங்களுக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு. ஆமேன். அந்த திவ்ய சுபாவங்களை ஆண்டவர் நமக்கு தரட்டும். இவைகள் உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. ஆமேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. 2வது வசனம் இப்படி சொல்லுது, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால், அதனால தான் நமக்கு என்ன பெருகுதான்? கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. ஆமேன். அந்த அறிவு நமக்குள்ளே பெருகிடுச்சின்னா கண்டிப்பாக நம்ம சோர்ந்து போக மாட்டோம், அதைரியப்பட மாட்டோம், அவிசுவாசம் அடைய மாட்டோம். கண்டிப்பாக ஆண்டவர் செய்வாருங்கிற ஆழமான உறுதியும், ஆமேன், மன 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 திடப்படுதலும் நமக்குள்ளே இருக்கும். ஆமேன். நமக்கு பகுதி அல்ல, ஆனால் இந்த மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் நமக்கு அருளப்பட்டிருக்கிறதுங்கிறத மனசில் வச்சு, ஆமேன், கண்டிப்பாக இம்மைக்கும் மறுமைக்கும். அப்படி தானே அதில் சொல்லியிருக்குது. தமது மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை, அப்போ அந்த அறிவிலே வளர கர்த்தர் நம்ம கிருபை தரணும். ஜீவனுக்கும் அப்படின்னா என்னது? இந்த இம்மைக்குரிய ஜீவனுக்குள்ள வாழ்வு, மறுமைக்குரிய நித்திய ஜீவன். ஆமேன். ஜீவனுக்கும் அடுத்த வார்த்தை சொல்லுது, தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும். ஆமேன். அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு என்ன செய்தான்? தந்தருளினதும் அன்றி. அடுத்த லிஸ்ட் நிறையா வருது, அதை வியாக்கியானம் பண்ண நான் வரல. அதை நீங்கள் நல்லா வாசித்து அதை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவப்படுத்த கர்த்தர் நம்ம கிருபை தருவாராக. இப்பொழுது என்னோடு கூட சேர்ந்து மார்க் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம், புதிய ஏற்பாட்டில் 59வது பக்கம் சேர்ந்து வாசிக்கலாமா? 1 முதல் 8வது வசனம் 9வது வசனம் வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து என் கூட சேர்ந்து வாசிக்கணும். அந்த நாட்களில் திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கையில் அவர்கள் சாப்பிடுகிறதற்கு ஒன்றும் இல்லாத போது இயேசு தம்முடைய சீஷரை அழைத்து, நல்லா கருத்தாக வாசிக்கும்படி கேட்கிறேன். ஒன்றும் இல்லாத போது இயேசு தம்முடைய சீஷரை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்த 3 நாளாய் சாப்பிட ஒன்றும் இல்லாதிருக்கிறார்கள். இவர்கள் சிலர் தூரத்தில் இருந்து வந்தவர்கள் ஆகையால் நான் இவர்களை பட்டினியாய் வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து போவார்களே. அதற்கு அவருடைய சீஷர்கள், இந்த வனாந்திரத்திலே ஒருவன் எங்கே இருந்து அப்பங்களை கொண்டு வந்து இத்தனை பேர்களை திருப்தியாக்க கூடும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள் 7 அப்பங்கள் உண்டு என்றார்கள். அப்பொழுது அவர் ஜனங்களை தரையிலே பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 7 அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி ஜனங்களிடத்தில் கொடுத்தார். அவர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். சில சிறு மீன்களும்
அவர்களிடத்தில் இருந்தது. அவர் அவைகளையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு பரிமாறும்படி சொன்னார். அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். சாப்பிட்டவர்கள் ஏறக்குறைய 4000 பேராய் இருந்தார்கள். பின்பு அவர்களை அனுப்பிவிட்டார். ஆமென். எவ்வளவு அன்புள்ள ஆண்டவர், எவ்வளவு கரிசனையுள்ள ஆண்டவர், எவ்வளவு அக்கறையுள்ள ஆண்டவர், தம்மிடத்தில் வந்த ஜனங்களை எவ்வளவு நேசிக்கிற ஆண்டவர், பரிதாபப்படுகிற ஆண்டவர், உணர்வுகளை புரிந்து கொள்ளுகிற ஆண்டவர். ஆமென். அவர் மனசு எப்படி இருக்கு? ஒன்றும் இல்லை, நான் அனுப்பிட்டா வழியில் என்ன செய்வாங்க? சோர்ந்து போவாங்களேன்னு சொல்லி என்ன செய்கிறாரு? ஜனங்களுக்காக பரிதாபப்பட்டு ஏதாவது ஒரு ரெமெடி அவங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறாரு. இன்னும் 24வது பக்கம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் என் கூட சேர்ந்து வாசிக்கும்படி கேட்கிறேன். 29வது வசனத்திலிருந்து, இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேயா கடல் அருகே வந்து ஒரு மலையின் மேல் ஏறி அங்கே உட்கார்ந்தார். அப்பொழுது சப்பாணிகள், குருடர், ஊமையர், ஊனர் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவினிடத்தில் வந்து அவர்களை, நல்ல கவனிக்கும்படி கேட்கிறேன், இயேசுவினிடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்திலே, ஆமென், யார்கிட்ட வந்தாங்க? இயேசுவினிடத்தில் வந்து யாரெல்லாம்? சப்பாணிகள், குருடர், ஊமையர், ஊனர் முதலிய அநேகரை கூட்டிக் கொண்டு வந்து இயேசுவினிடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்தில் வைத்தார்கள். அவர்களை அவர் சொஸ்தப்படுத்தினார். ஊமையர் பேசுகிறதையும், ஊனர் சொஸ்தமடைகிறதையும், சப்பாணிகள் நடக்கிறதையும், குருடர் பார்வை அடைகிறதையும் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் என்னிடத்தில் 3 நாள், எத்தனை நாள் தங்கியிருந்தாங்க? ஆமேன். அதே பகுதியை தான் இங்கே வாசிக்கிறோம். சில வித்தியாசமான பகுதிகளை இதில் பார்க்க முடியும். ஆமேன். 3 நாள் என்ன செய்தாங்களாம்? அங்கே தங்கியிருந்ததாக சொல்லுது. அங்கேயும் பார்த்தோம் அதே பகுதியை. இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கி இருந்து இவர்கள் சாப்பிட, ஆனால் அவங்க சரீரத்துக்கு சுகத்தை கொடுத்தாரு, எல்லாரையும் சுகமாக்கினார். அப்போ ஆகாரம் இல்லை போல். ஆமாம் தானே? அவர் சொல்கிறாரு ஒன்றும் இல்லை. அப்போ அவங்க எல்லாரும் எதிர்பார்ப்போடு வந்திருக்காங்க. ஸோ வாய் பேச முடியாதவங்க, காது கேட்க முடியாதவங்க, கண்ணு பார்க்க முடியாதவங்க, நிமிர முடியாதவங்க, எல்லாத்தையும் நம்ம மாதிரி தனியாலாம் வரல. அவங்க அப்படிப்பட்டவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து அவங்கள யார் பாதத்தில் வச்சாங்களாம்? இயேசுவின் பாதத்தில் வச்சாங்க. எங்கேயும் யாருடைய பெயரும் அங்கே புகழ அங்கே கூடாது. இயேசு மாத்திரம் புகழப்படத்தக்கவர். ஆமேன். யாரும், நானானாலும், நம்முடைய தலைமை போதகரானாலும், உதவி வேறு யாரையும் சொல்ல விரும்பலை, உதவி போதகரானாலும், நம்முடைய கேர்சல் லீடர் ஆனாலும் அவங்க பேக்கெட்லேருந்து எதையும் போடுறதில்ல. ஆமாவா இல்லையா? எல்லாரும் அவரை நம்பி, அவரை சார்ந்து, அவர் சுகமாக்க வல்லமை உள்ளவர் என்கிற அவருடைய வல்லமையை நம்பி எதிர்பார்த்து தான் நம்மெல்லாம் வாரோம். அப்போ அவர் பாதத்தில் வச்சா எல்லா துதியும், கனமும், மகிமையும், புகழும், ஸ்தோத்திரமும் யாருக்குரியது? இயேசுவுக்கே உரியது. ஆமேன், ஆமேன். அதனால் எப்போதும் இதை மனதில் ஆழமாக வைக்கணும். இதில் ஆண்டவரிடத்தில் வந்த ஜனங்கள் பசியாக இருக்கிறத ஆண்டவர் தான் ஃபீல் பண்ணுறாரு. அவங்க பசியாக இருக்குன்னு யாரும் போய் ஆண்டவர்கிட்ட என்ன செய்யலை? நம்மளை அறியாமல, அன்னோயிங்லி நமக்குள்ள சில தர்ஸ்டி, ஹங்க்ரி, நம்முடைய பசி, நம்முடைய தாகம், ஆமேன், பசியினாலும் ஆத்துமா தொய்ந்த சூழ்நிலைமைகளினாலும் சில பதில் கிடைக்காத சூழ்நிலைமைகளினாலும் ஆண்டவரிடத்துல வந்து இதெல்லாம் கிடச்சிருச்சு, நான் கூட்டிகிட்டு வந்தவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் நன்மை செய்துட்டாரு, ஆனால் இன்னும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் எதிர்பார்க்குற நன்மையை நான் இன்னும் பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலைமையை யார் வாட்சன் வீப்பாக கவனிச்சிட்டு இருக்கிறாரு? இரட்சகர் இயேசு.
உணர்வுகளை அறிந்திருக்கிறவர். நான் அடிக்கடி நினைப்பேன், நான் போகிற இடத்துல ஆண்டவர் அற்புதம் செய்கிறாரு, அதிசயம் செய்கிறாரு, இந்த நதி செல்லும் எங்கும் இடமுள்ளவைகள் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும், அநேக மச்சங்கள் உண்டாகும், ஜீவ ராசிகள் உண்டாகும் சொல்கிறாரு. ஆனால் என் தனிப்பட்ட வாழ்க்கையில் பாஸ்டர்கிட்ட போய் சொல்லுவேன், ஏன் ஆண்டவர் நம்ம காரியத்தில் மட்டும் காணாதவர் போல, கேளாதவர் போல, கடந்து போகிறவர் போல ஏன் ஆண்டவர் இப்படி இருக்கிறாரு? நான் சொல்வேன், முதல்ல வீட்டுக்குள்ளே அந்த அற்புதம் நடக்கணும். ஆமே, என் தனிப்பட்ட வாழ்க்கையில் அந்த அற்புதம் நடக்கணும், அந்த அதிசயம் நடக்கணும், ஆண்டவர் அதை செய்யணும். எனக்கு நடக்கலையே. ஆனால் நான் போகிற இடத்துலலாம், நம்ம போகிற இடத்துலலாம், நீங்கள் போகிற இடத்துலலாம் ஆண்டவர் அற்புதங்களை அதிசயங்களை செய்கிறாரு. ஏன் தனிப்பட்ட வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சிலர் அங்கே இருந்தாங்க, இப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகளோடு இருந்தாங்க. கூட்டு வந்தவங்களெல்லாம் யார் பாதத்தில் தான் வச்சாங்க? நல்லா மனசில் வச்சுக்கோங்க. எந்த விஐபி கிட்டேயோ, எல்லா வரங் பெற்ற தேவதாசர்கள்கிட்டையோ கொண்டு அவங்க பாதத்தில் வைக்கல. யார் பாதத்தில் வைக்கணும்? கண்டிப்பாங்க அதை ஆழமாக மனசில் பதிச்சிடணும். அடுத்த மீட்டிங்கில் அப்படிப்பட்டவங்கள கூட்டிகிட்டு வரணும், ஆண்டவர் பாதத்தில் கொண்டு வைக்கணும். அவர் எல்லாரையும் சுஸ்தமாக்கினார் வேதம் சொல்லுது. ஆமென். அதெல்லாம் செய்யும்போது நம்ம வாழ்க்கையில் அக்கறை இல்லாத ஆண்டவர்கிட்ட அவங்கள நம்ம அழைச்சிட்டு வரலங்கிற உள் உணர்வு நமக்குள்ளே இருக்கணும். என்னையும் ஆண்டவர் காண்கிறார், நீர் என்னை காண்கிற தேவன். ஆமென். அவர் என்னை வாச்சன் வீப்பா உட்காருதில், என் எழுந்திருக்குதில் அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். ஆமென். என் வழிகளெல்லாம் அவருக்கு தெரியும். என் எலும்புகள் உருவாகும் முன்னமே அவையெல்லாம் அவர் பார்த்துருக்கிறாரு. என்னுடைய கருவை அவருடைய கண்கள் கண்டது, என் தலையில் உள்ள முடியெல்லாம் அவர் எண்ணி இருக்கிறாரு. அவர் காட் இஸ் கன்சர்னிங் காட். அவருக்கு எல்லாம் தெரியும், ஒன்று கூட அவருக்கு மறைவாக இருக்கலை. ஆமென். வெளிப்படையாக நான் கூட்டிகிட்டு வந்தவங்களெல்லாம் சுகமாக்குனவர் என்னையும் பார்க்குறாரு. என்னுடைய உள் உணர்வுகளை அவர் அறிகிறார், என் பசியை அறிகிறார், என் தாகத்தை அறிகிறார், தொய்ந்து போன என் ஆத்துமாவின் அந்தரங்க நிலைமைகளை, சூழ்நிலைமைகளை அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். ஆமென். ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன். ஒரு சிலர் தூரத்திலிருந்து வந்தாங்களாம். வாஸ்தவம் இல்லையா? நல்லா தெளிவாக வாசிக்கணும் வேதத்தை வாசிக்கும்போது. ஆமென். மார்க்கில் வாஸ்தவம். அதை ஒரு சிலர் என்ன செய்தாங்களாம்? தூரத்துலேருந்து வந்ததுனால அவங்களுக்கு என்ன செய்யும்? இப்போ பெற்ற சுகம், இப்போ பெற்ற பலன், இப்போ கண் காண்டது, காது கேட்டது, அந்த சந்தோஷத்தில் இங்கே துள்ளி மகிழ்ச்சி இருப்பாங்க. ஆலயத்துக்குள்ளே இருக்கிற வரைக்கும் வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் நம்மளை தேற்றி, நம்மளை ஆற்றி, நம்மளை பலப்படுத்தி, நம்மளை திடப்படுத்தி ஒரு புது பலனை பெற்றுக்கொண்டது போல் இருக்கும். ஆனால் லைஃப்பில் ப்ராக்டிக்கலாக அவைகள் எல்லாம் ஃபேஸ் பண்ணும் பொழுது ஒரு டஃப் சிச்சுவேஷனுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஐயோ என்ன ஆக போதோ தெரியலையே, என்ன நடக்க போதோ. ரொம்ப வாட்ச் அண்ட் வீப்பா ரொம்ப லிசன் பண்ணுறாரு. ஆமே. அதனால் அந்த பரிதாபங்களுக்கு பின்னால் ஆண்டவருடைய ஒரு அற்புத செயலை நானும் நீங்களும் அனுபவிக்க முடியும்னு சொல்கிறேன். நான் கூட்டிகிட்டு வந்தவங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தூரமாய் வந்த சிலரை கண்டு அவங்க வழியில் சோர்ந்து போயிடுவாங்க. அப்படி வாழ்க்கை பயணத்தில் தூரம், ரொம்ப தூரம் இன்னும் இருக்குது. ஆமென். இன்னும் நம்முடைய பயணங்கள் நல்ல பயணங்களாய், இனிமையான பயணங்களாய், ஆசீர்வாதமான பயணங்களாய், வெற்றியின் பயணங்களாய், ஆமென், வாக்குத்தத்தத்தின் மேன்மைகளை நிச்சயப்படுத்தப்பட்ட அனுபவங்களோடு அனுபவிக்கிற பயணங்களாய் அமைய இந்த காலை வேளையிலே தேவன் நம் நடுவிலே பிரசன்னமாய் இருக்கிறார். ஆமென். ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. அடிக்கடி இந்த பகுதியை வாசித்திருக்கோம், அடிக்கடி இந்த பகுதியை நம்ம கேட்டிருக்கிறோம், அடிக்கடி இந்த பகுதியில் நம்ம கவனம் செலுத்தியிருக்கிறோம்.
ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்குற வேத வசனம், இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்குற வானத்தின் அப்பம், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயில் இருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இன்னைக்கு கொடுக்குற அப்பம், ஆமென், தேவையானதை இந்த காலை வேளைகளை எனக்கும் உங்களுக்கும் தருவதற்கு அவர் நல்லவராக, வல்லவராக, நம் நடுவிலே போதுமானவராக இருக்கிறார். ஆமென். கண்ணு தெரியாதவங்களுக்கு கண்ணு தெரியணும், காது கேட்காதவங்களுக்கு தேவையானதை கொடுப்பார். இந்த மிட் நைட் ப்ரேயர் ஆரம்பிக்கும் பொழுது ஒவ்வொரு டைமும் ஆண்டவர் தெளிவாக பேசுவார். அந்த வார்த்தைகள் என் மனசை தொட்டுது. முதல்ல ராத்திரியில், நடுராத்திரியில் எழுந்திருந்து கதவுகளை திறந்து, ஓமையாக தான் சொல்கிறாரு, படுத்துட்டேன், பிள்ளைகளோட படுத்துட்டேன், நான் இனிமேல் எழுந்திருக்க முடியாது அப்படி சொன்னாலும் ஒரு மனுஷனால் அப்படி இருக்க முடியல. பாதி ராத்திரியில் எழுந்திருந்து கதவுகளை திறந்து, அப்படி சொல்லுது பைபிள், தேவையானதை கொடுப்பானா. சுகம் தேவைன்னா சுகம் கொடுப்பாரு, மங்களமான உத்தரவு தேவைன்னா மங்களமான உத்தரவு கொடுப்பாரு, சமாதானம் தேவைன்னா சமாதானம் கொடுப்பாரு, உடைந்த உறவுகளை சரிப்படுத்தணும்னா அந்த உடைந்த உறவுகளை கர்த்தர் சரிப்படுத்துவார், பொருளாதார நன்மை தேவை, பொருளாதார ஆசீர்வாதம் தேவைன்னா அந்த பொருளாதார ஆசீர்வாதங்களை கொடுப்பாரு. கண்ணு தெரியாதவனை போய் நடக்க வைக்கணுமா? இல்லைங்க, கண்ணு தெரியாதவனை காணும்படி செய்வார், காது கேட்காதவங்களை காதை கேட்க செய்வார், கூனரை நிமிர்ந்து நடக்க செய்வார். எந்த சூழ்நிலைமை என்னைய உங்களை கூனி குறுகி நடக்க பண்ணுதோ, அந்த கூனி குறுகி போன சூழ்நிலைமையில் நம்மளை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். எது தேவையோ, தாகம் உள்ளவனுக்கு தண்ணியை, வறண்ட நிலத்துக்கு ஆறுகளை வர பண்ணுவார். ஆமென், ஆமென். இந்த காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம், அவரிடத்துல வந்திருக்கிறோம். நீங்கள் கொண்டு வந்த கஷ்டம், கவலை, உங்கள் கடன் பிரச்சனை, உங்களுடைய பொருளாதார தேவை, உங்களுடைய மங்களமான உத்தரவுகள், அவர் 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் செய்கிறவர். நம்ம தலைமுறைகளுக்கு இரக்கம் செய்யணும். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. 2 நாள் SFC எல்லாம் நம்ம பிள்ளைலாம் வரலேன்னு வருத்தமாகவும் இருந்தது. சின்ன பிள்ளைலாம் வந்திருந்தாங்க, சின்ன பிள்ளைலாம் அங்கே உட்காந்துருந்தாங்க. சில பெற்றோர் பிள்ளைகளுக்காக கேட்டுட்டு வந்திருந்தாங்க. நாங்களும் வரோம், பெற்றோர் எல்லாம் பின்னால் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம் பிள்ளைகளுக்காக. அந்த பிள்ளைகள் கேட்ட கேள்விகள், அவங்கள தனிப்பட்ட விதமாக பேப்பரில் எழுதி கொடுக்க சொன்னாங்க. அவங்களுடைய பிரச்சனைகள், அவங்களுடைய டவுட்ஸு, அவங்கள யாரும் அப்படி தனிப்படுத்தி அந்த ஏஜ் வாரியாக அந்த பிள்ளைகளை உட்கார வச்சு அவங்களுக்கு நல்ல கவுன்சிலிங் கொடுத்து, நம்ம பிள்ளைகளுக்குரிய அப்போ நம்ம பிள்ளைகளுக்கு கிடைக்காம போச்சேன்னு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். VBS, இந்த SFC, இந்த பிள்ளைகளோடு இருந்து எப்படியாகிலும் இந்த வாலிப சமுதாயம் பாதுகாக்கப்படும். இன்றைக்கி ஜென்ரேஷன் ரொம்ப மோசமாக இருக்குங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த காலத்தில் எங்கள் அம்மா அப்பா எங்களை வளர்த்த மாதிரி இந்த காலத்தில் இன்றைக்கி இருக்கிற பேரண்ட் வளர்க்க முடியாது. நல்ல மனசில் பதிச்சுக்கோங்க. ரொம்ப கஷ்ட காலத்தில், கொடுமையான காலத்தில், கடைசி நாட்களிலே கொடுமையான காலங்கள் வருமென்று அறிவாயாக. மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாரை அடிக்கிறவர்களாயும். அடிக்காங்களாங்க, அடிக்குதுங்க பிள்ளைங்க. கல்யாணம் ஆன பிள்ளை புருஷனை அடிக்கிறா, கல்யாணம் ஆன பிள்ளை அம்மா அப்பாவை அடிக்குது, பையன் மகன் அப்பா அம்மாவை அடிக்கிறான், பொம்பளை பிள்ளை அடிக்குது. வேதத்தை சுமக்கிற பிள்ளைகள் கூட, பக்தி வைராக்கியமாய் வாழ்கிறேன் என்று சொல்லுகிற பிள்ளைகள் கூட, வேதம் நமக்கு சில நியதிகளை வச்சிருக்கிறதுங்க. அடிக்கக்கூடாது, திரும்ப பேச வேண்டாம். தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். அவர் வையப்படும் பொழுது பதில் வையாமலும், அவர் பாடுபடும் பொழுது பயமுறுத்தாமலும். எப்படி பயமுறுத்தினாரா? நான் யார் தெரியுமா? நான் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர், நான் நினைச்சா உன்னை நிக்கிரகம் பண்ணுவேன் சொன்னாரா? நிறைய நேரம் நம்மளுடைய ஆவிக்குரிய பலனையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வல்லமையையும் கிருபையையும் வரங்களையும் துர்ப்பிரயோகம் பண்ணுகிறோம். ஆமாவா இல்லையா? நான் யார் தெரியுமா? நான் ஜோமுன்னா, நான் முழங்கால் போட்டு ஜோமுன்னா அப்படி ஆயிரும். அதுக்காக எனக்கு அந்த அபிஷேகத்தை கொடுத்தாரு. எங்கள் வீட்டில் அடிக்கடி நிறைய டிஸ்டர்பன்ஸ் நடக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிளாஸ்டிக் கவரில்
குப்பையெல்லாம் அவங்க வீட்டு குப்பையெல்லாம் சேர்த்து வச்சு என் கதவை திறந்தா அது உடஞ்சி கொட்டுற மாதிரி ஜெபம் பண்ணேன். யாருன்னு தெரியலப்பா, யாராக இருந்தாலும் மனசார கோபம் வந்தது, மனுஷிகம் வெளிப்பட்டது, மாம்சம் வெளிப்பட்டது. மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணேன், எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, மன்னிக்கிற இருதயத்தை தாரோம். கண்டினியூஸாக சில பிரச்சனைகளை கொடுக்குறாங்க அந்த பக்கத்தில். நான் அந்த கவரை எடுத்து, எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, ஆனால் ஒன்றை கேட்டேன், நான் செய்கிறேன், நான் உங்கள் ஊழியக்காரி யார் போட்டாங்களோ அவங்க வாழ்க்கையில் உள்ள குப்பை ஆண்டவரே தகாததெல்லாம் அவங்க வாழ்க்கையிலிருந்து அகற்றிட்டு உம்மை அறிகிற அறிவின் மேன்மையை அவங்களுக்கு கொடுத்து நித்திய ஜீவனுக்கு அவங்க வரணும், அவங்கள தொடும். நான் எடுத்து போட்டுருந்தேன், அவங்க வாழ்க்கையை நீங்கள் மாற்றி போட்டுருங்க. ஆமே, இந்த குப்பையை நான் தூக்கி போடுறேன், அவங்க வாழ்க்கையில் உள்ள குப்பையை நீங்கள் தூக்கி போட்டுருங்கப்பா, அவங்கள மாற்றிருங்க. ஆமேன். அப்போ சண்டைக்கு போகலாம், கேமரா வச்சா யார் எவருன்னெலாம் பார்த்துடலாம், யார் செய்கிறாங்கங்கிறதும் சில நேரங்களில் தெரியுது. ஆனால் நம்மளை அதுக்காக அங்கே வைக்கலையே. ஆமேன். அப்போ வீட்டுக்குள்ளே வெளியில் விட்டுருங்க. முதல்ல ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கை துணை, கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள். ஆமேன். அப்போ நம்ம என்ன செய்யணும்? வையப்படும் பொழுது பதில் வையாமலும், பாடுபடும் பொழுது, ஏன்னா அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுறோம். நான் ஒரு வார்த்தை, அவங்க ஒரு வார்த்தை பேசுனா, நான் 4 வார்த்தை பேசுனா முடிஞ்சு போச்சு, எங்கள் கதை முடிஞ்சு போச்சுங்க. நான் வந்து இங்கே நிற்க முடியாது, ஆண்டவர் சமூகத்தை கிட்டி சேர முடியாது, ஜெபம் பண்ண முடியாது, திருவிருந்து எடுக்க முடியாது. முடியுமா? சாட்சியை முதல்ல நான் வீட்டுக்குள்ளே காத்துக்கொள்ளணும், கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை துணையோடு, கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளோடு. ஆமேன். இந்த ஜீவியத்தை காத்துக்கொள்ள கிருபை தரணும். எதை சொல்ல வரேன்? வாட்ச் அண்ட் வீப்பா ஈச் அண்ட் எவ்ரி திங் ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறாருங்கிறத சொல்ல வரேன். அவர் நம்மை காண்கிற தேவன். ஆமேன். அதனால் நம்மளுடைய சிறுமையை பார்க்குறாரு, நம்முடைய பலகீனங்களை பார்க்குறாரு. சோர்ந்து போவார்களே, அவருக்கு தெரியும். எத்தனை நாள் ஆண்டவர்கிட்ட வந்தீங்க நீங்கள்? எத்தனை நாள் உபவாசம் பண்ணினீங்க? எத்தனை இரவு விழிச்சிருந்தீங்க? வேலையெல்லாம் முடிச்சுட்டு ராத்திரி ஜெபம் பண்ண போகிறோமே, அப்போ வந்து எவ்வளோ டயர்டாக இருக்குது. வாரத்தில் ஒரு நாள் தான் ஸ்பெசிஃபை பண்ணி ஜெபம் பண்ணுறோம், தொடர்ந்து ஜெபம் பண்ணுறோம். ஒரு காரியத்தை செய்யும் வரைக்கும் நம்ம அவ்வளோ விடக்கூடாது. ஆமே, டெய்லி ஜெபம் பண்ண முடியாதுங்கிறதுக்காக எல்லாத்தையும் அக்கறைப்படுத்திட்டு, ஆமே, யாக்கோபை போல இயேசுவோடு பிந்தி தனித்திருந்து, நானும் தேவனும் தேவனும் நானும், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன். பாதி ராத்திரியில் ஆண்டவர் எழுந்திருப்பார். ஆமேன். கதவுகளை திறப்பார். எனக்கு தேவையான கதவுகளை, எனக்கு எந்த கதவை திறக்கணுமோ, மங்களமான உத்தரவுக்கு திறக்கணுமா, பொருளாதார தேவைக்கு திறக்கணுமா, அற்புதத்துக்கு திறக்கணுமா, ஆசீர்வாதத்துக்கு திறக்கணுமா, குடும்ப சமாதானத்துக்கு திறக்கணுமா, ஆமேன், எதுக்கு திறக்கணுமோ அந்த வாசலை கண்டிப்பாக திறப்பார். மிட் நைட் ப்ரேயர் அட்டன் பண்ணுறவங்கெல்லாம் கால் பண்ணி பேசுகிறாங்க, தயவுசெய்து விட்டுறாதீங்க. நான் அந்த 3 நாளோட முடிக்கலாம் தான் நான் நினச்சேன். ஓட மந்த்லி ஒன்ஸ் வச்சுக்குவோம் அப்படின்னு நான் யோசித்தேன். இல்லைங்க, அவங்க எல்லாம் சொல்கிறாங்க, நாங்கள் ஒருத்தர் தான் அந்த இதில் காட்டுறோம், ஆனால் நாங்கள் கணவன் மனைவியா பிள்ளைகளோடு என்ன செய்கிறோம், அந்த மிட் நைட் ப்ரேயர் ரொம்ப பிளஸ்டடாக இருக்குது. அந்த ஜெபங்கள் கேட்கப்படுகிறது. பாதி ராத்திரியில் கர்த்தர் எழுந்திருக்கிறாரு, எங்களுக்காக கதவுகளை திறக்கிறாரு, எங்களுக்கு தேவையான கதவை அவர் திறந்து கொடுத்திருக்கிறாரு. ஆமேன். திறப்பாருங்க. தேடுறது வீணா போகாது. ஏன்னா அந்த மாத வாக்குத்தத்தம், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும், நாட் ஈவன் எ சிங்கிள், ஆமேன், ஒரு நன்மை கூட குறைவுபடாதுங்க. என்ன நன்மை வேணும்? எந்த நன்மையில் குறைவுபட்டிருக்கீங்க? யாரை தேட வந்திருக்கிறோம்? சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரை, வார்த்தையினாலே இந்த பூமியை உண்டாக்கினவரை, ஆமேன், இந்த உலகத்தை சிருஷ்டித்தவரை, ஆமேன், கடலை உண்டாக்கினவரை, வானங்களை ஒருவராய் விரித்தவரை, ஞானமாய் உண்டாக்கினவரை, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனை தேடி வந்திருக்கிறோமே. விட்டுருவாரா? சும்மா போயிட்டு வா, முடியலன்னு கை விரிக்க மாட்டார் அவர். என்னால் முடியாதுன்னு கை உதற மாட்டார். மனுஷன் உதறுவான், மருத்துவ நிபுணர்கள் உதறுவார்கள், பொருளாதாரத்தினால் நான் தாங்குறேன்னு சொல்றவங்க கைவிட்டுருவாங்க. ஆண்டவர் கைவிடவே மாட்டார், ஒரு நாளும் கைவிட மாட்டார், ஒருபோதும் விலகிட மாட்டார். சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாத இருக்கிற ஆண்டவர். ஆமேன்.
அதனால் யாராக இருந்தாலும் அவர் பாதத்தில் கொண்டு வாங்க. என்னதான் நம்ம சொன்னாலும் பிள்ளைகளுடைய காதுகள் திறக்கப்படலை. ஆலோசனையை பிள்ளைகள் விரும்புறதில்லை. பிள்ளைகள் சொல்கிறாங்க, எங்களுக்கு என்ன அவங்க ஆலோசனை சொல்கிறது, அவங்களுக்கு நாங்கள் ஆலோசனை சொல்கிறோம். இனி ஆலோசனைலாம் ஒன்றும் ஆக்டிவேட் ஆகாதுங்க. ஆண்டவராலே அன்றி இந்த தலைமுறையை நம்மளால் காப்பாற்ற முடியாது. நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு, 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் செய்கிற ஆண்டவர் கர்த்தர் கொடுத்த நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்வாராக. ஆமென். நம்முடைய பிள்ளைகளுக்காக அவர் பரிதபிப்பாராக. நித்திய ஜீவனை என் பிள்ளைகள் இழந்துடக்கூடாது, நம்முடைய பிள்ளைகள் இழந்துடக்கூடாது. ஆமென். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சின்ன பிள்ளைகள் கூட மைக்கு பிடிச்சி கேள்வி கேட்குதுங்க. சிப்போராள் வந்திருந்தா, சோஃபி வந்திருந்தா, அந்த பிள்ளைகள்லாம் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதை பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம பிள்ளைகள்லாம் வந்திருந்தாங்க. அக்ஷரா வந்திருந்தா. இது பிள்ளைலாம் இப்படி பேசுமா? அந்த வகுப்புக்கு தகுந்த மாதிரி, வயதுக்கு தகுந்த மாதிரி அந்த பிள்ளைகளை சேர்த்து வைத்து அவர்களுக்கு நல்ல பர்சனலாக கவுன்சிலிங் கொடுத்து வேத வார்த்தைகளை எடுத்து சொல்லி அந்த பிள்ளைகளை கொஞ்சம் டைம் கொடுத்து ஒரு ப்ரோக்ராம் உங்க தீம் கொடுத்து நடத்த சொன்னாங்க. அப்படி தான் நடத்துச்சுதுங்க. ஜீசஸ் கிரைஸ்டோடைய செகண்ட் கம்மிங் வரைக்கும் அதுக்கு பண்ணிச்சதுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம நிறைய நேரங்களில் நம்ம தேடி வர ஆசீர்வாதங்களை இழந்துடுறோம். ஆனால் இயேசுவை தேடி போனாங்க. நிறைய பேரை கூட்டிகிட்டு போனாங்க. காது கேட்காதவங்களை, கண்ணு தெரியாதவங்களை, வாய் பேச முடியாதவங்களை, நிமிர முடியாதவங்களை, நடக்க முடியாதவங்களை எல்லாம் கூட்டிகிட்டு போனாங்க. நம்மளே போகிறது கஷ்டம். நம்ம பிள்ளைகளை எப்படி கூப்பிட்டு போவோம்? எங்கள் அம்மா அப்பாலாம் எங்களை முன்னால் விட்டு பின்னால் உட்காந்துருப்பாங்க. காசை தண்ணியாக செலவு பண்ணாங்க. நினச்சி பார்ப்பேன். இப்போ அன்னைக்கு நம்மளை அப்படிலாம் அவங்க செய்யலைன்னா ஒருவேளை நம்ம வழி மாறி போயிருப்போம். எங்கே கூட்டம்னாலும் நம்ம அதுக்காக கண்ட இடத்துக்கும் போக மாட்டாங்க. ஆமென். கண்ட இடத்துல போய் நம்ம பலியிடுறத ஆண்டவர் விரும்பலை, அந்த வேதமும் அதை அனுமதிக்கலை. நம்ம ஊற்று இருக்குங்க, ஜீவ நீரூற்று அவரிடத்தில் இருக்கிறது. வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிற பிள்ளைகள் நாம். ஆமென். ஒரு இடத்துல உறுதியாக இருங்க, நிலைப்படுங்க. அவர் பாதத்தை உறுதியாக பிடிங்க. பிள்ளைகளை அவர் பாதத்தில் வைங்க. நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க. காது கேட்காதவங்களை, கண்ணு தெரியாதவங்களை, வாய் பேச முடியும். நம்ம சர்ச்சில் நடந்ததுங்க. வானத்தை அண்ணாந்து பார்த்து எப்பத்தா என்று சொல்லுகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். இன்னைக்கும் அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்பட அவர் தமது நல்ல பொக்கிஷ சாலை, எல்லாம் இருக்குது அந்த பொக்கிஷ சாலையில். எல்லா நன்மையும் இருக்குது, எல்லா ஆசீர்வாதமும் இருக்குது, எல்லா கிருபைகளும் இருக்குது, எல்லா இரக்கங்களும் இருக்குது. அவருடைய தமது மகிமையின் காருண்யத்தினால் நம்மை அழைத்தவர். சும்மாலாம் அழைக்கல, ரத்தம் சிந்தி மீட்டு கொண்டவர். கிரயத்துக்கு கொல்லப்பட்ட பிள்ளைகள், விசேஷமானவர்கள். நம்ம நினைக்கிறோம் ஆஃப்டர் ஆல் அப்படி நினைச்சிடறோம். நம்மளை குறித்து நம்மளே குறைவாக மதிப்பிடுறோம். நான் நினைப்பேன், அவருடைய பலிபீடத்தில் பணிவிடை செய்கிற பணிவிடைக்காரியா என்னை தெரிந்து கொண்டீரே ஆண்டவரே. தகுதி இல்லாத என்ன, சாதாரண ஒரு ஆசிரியர் குடும்பத்தில் பிறந்த என்ன, அந்த ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் தெரிந்து கொண்டாரே. தமது மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவு இல்லாததுனால இப்படியே இருக்கிறோங்க. இன்னும் ஆன்மீகத்தில் பலன் இல்லாதவர்களாக இருக்கிறோம், குறை உள்ளவர்களாக இருக்கிறோம், மந்தமாக இருக்கிறோம். நமக்குள்ள ஒரு விடுதலையும், நமக்குள்ள ஒரு வெளிச்சமோ, நமக்குள்ள ஒரு சுபிட்சமோ இந்த காலை வேளையிலே உண்டாவதாக என்று ஆண்டவருடைய நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறேன். நாமே ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிறோம். என்ன பிரச்சனையோடு நீங்கள் வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் பரிதாபப்பட்டார் வேதம் சொல்லுது. ஆமென். ஜனங்களுக்காய் நான் பரிதபிக்கிறேன். இன்னைக்கு சொல்கிறாரு, நான் தர்ஷினிக்காக பரிதபிக்கிறேன், லதாவுக்காக பரிதபிக்கிறேன், சாருவுக்காக பரிதபிக்கிறேன். ஆமென். மலருக்காக பரிதபிக்கிறேன். ஒவ்வொருத்தர் பேரை ஆண்டவர் சொல்கிறாரு. சில்வியாவுக்காக நான் பரிதபிக்கிறேன். ஒவ்வொருத்தருக்காக பரிதபிக்கிறார். தனத்துக்காக பரிதபிக்கிறேன், ஜபசல்மாவுக்காக
ஒருத்தரை கூட விடுறதுக்கு ஆமென் ஒரு நன்மையும் குறைவுபடாது, ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென். ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய பரிதாபங்கள் எனக்கு மேலே ஏகமாக பொங்கணும். ஆண்டவரே, அடிக்கடி என்னை நோக்கி வருகிற வாசல்களை, நன்மையின் வாசல்களை நானே அடைச்சி போடுறேன். நான் முதல்ல கெட் ரெடி ஆகணும். என் பிள்ளைகளை கூட்டு போனால் நான் ஃபஸ்ட் ரெடி ஆகணும். என் மைண்ட் அளவில், என் சரீரத்தில், என் குடும்பத்தில் நான் ரெடியாகி பிள்ளைகளை ரெடி பண்ணால் தான் நான் கொண்டு போக முடியும். ஒரு நல்ல தாய்க்குரிய கிருபை எனக்கு தாரோம். அந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும். நான் நல்ல தாயாக இருக்கணும், நான் ஏற்ற துணையாக இருக்கணும். ஆமென். யாரோ எப்படியோ இருக்கட்டும், ஆனால் என் கணவருக்கு நீர் கொடுத்த ஏற்ற துணையாக நான் இருக்கணும் ஆண்டவரே. ஆமென், ஆமென். புத்தி உள்ள மனைவியாய் கர்த்தர் அருளின ஈவா நான் இருக்கணும்ப்பா. புருஷனுக்கு கிரீடமாக இருக்கணும். மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவையும் பெற்றுக்கொள்ளுகிறான். என்னால் என் வீட்டுக்குள்ள தயவு வரணும்ப்பா. அந்த தயவின் கதவு திறக்கப்படணும், அந்த நன்மையின் வாசல் திறக்கப்படணும். என் வீட்டுக்குள்ள இன்னும் நன்மை வரல, என் வீட்டுக்குள்ள இந்த அற்புதம் நடக்கலை, என் வீட்டுக்குள்ள நான் எதிர்பார்க்கிற கிருபையை நான் இன்னும் பெற்றுக்கொள்ளலை. நான் போகிற எல்லையில் நான் ஆசீர்வாதங்களை பார்க்குறேன், அதோடு நான் திருப்தி அடைய முடியாது. அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள், மீதியான கூடைகள் சேகரிக்கப்பட்டது வேதம் சொல்லுது. ஆமென். ஒரு திருப்தி எனக்கு வரல. மனரம்மியமோ நித்திய விருந்து பைபிள் சொல்லுது. அந்த மனரம்மி எனக்கு வேணும்ப்பா. எழுந்திருக்கும்படி கேட்கிறேன். ஆண்டவர் 2 பகுதியை நீங்கள் இன்னைக்கு வீட்டில் போய் வாசிக்கணும். நல்ல பொறுமையாக வாசித்து ஆண்டவர் சமூகத்தில் எனக்கு நீர் உதவி செய்யும் ஆண்டவரே, இந்த காரியங்கள் எனக்கு நீர் கிருபை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஜனங்களுக்காக பரிதபிக்கிற ஆண்டவர். ஆண்டவரே, இந்த காலை வேளையில எனக்காக உங்கள் பேரை சொல்லுங்க. ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் திரளான ஜனங்களை கண்டு மனது உருகினார். ஆண்டவரே, அந்த மனது உருக்கம் என் வீட்டுக்குள்ளே வரட்டும்ப்பா, என் தனிப்பட்ட வாழ்க்கையில் வரட்டும். கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளுக்கு மேலே அந்த மனது உருக்கம் வரட்டும். கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை துணைக்கு மேல் அந்த மனதுருக்கம் வரட்டும். கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு மேல அந்த மனதுருக்கம் வரட்டும். கர்த்தர் கொடுத்த ஊழியங்களுக்கு மேல அந்த மனதுருக்கம் வரட்டும். ஆண்டவரே, உம்முடைய பரிதாபங்கள் எங்கள் குடும்பத்துக்குள்ள வரட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பகுதியில் உணர்வுகளை புரிந்து செயல்படும் தேவன் நம்மிடத்தில் உண்டு. தேவ பிள்ளையே, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனமே சகதரமா முடிக்க போகிறோம். நல்லா கேளுங்க, நல்லா உங்கள் முகத்தை ஆண்டவருக்கு காட்டுங்க. முக்காட்டின் நடுவே முகம் எவ்வளவு அழகாக இருக்கிறது, நம்மை வருணிக்கிற ஆண்டவர். ஆமென். இந்த காலை வேளையிலே அடைக்கப்பட்ட தோட்டம், மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, ஹல்லேலூயா, முத்திரிக்கப்பட்ட கிணறு. இயேசுவே, நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு 15:29-38 ஆமென். வீட்டில் போய் நல்லா வாசிக்கும்படி கேட்கிறேன். இன்னைக்கு வாசித்த வேத பகுதிகளை நல்லா வாசிக்கும்படி கேட்கிறேன். மார்க் 8:1-9 ஜனங்களுக்காக பரிதபிக்கிற ஆண்டவர், தனிப்பட்ட நம்முடைய வாழ்வுக்காக பரிதபிக்கிற ஆண்டவர், உணர்வுகளை புரிந்து செயல்படுகிற தேவன். தம்மிடம் வந்த ஜனங்கள் சாப்பிட ஒன்றும் இல்லாது இருக்கிறார்கள். சீஷரோடு தன்னுடைய வேதனைகளை பரிமாறுகிறார். கேர்சல் லீடர் கிட்ட ஆண்டவர் பேசுவார். ஆமென், ஹல்லேலூயா. குடும்ப தலைவரோடு தேவன் பேசுவார். ஆமென். சாப்பிட ஒன்றும் இல்லாது இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. சீஷர்கள்ட்ட சொல்றாரு, இந்த காலை வேளையிலே தன்னுடைய பாரத்தை அவரோடு நெருங்கி நடக்கிற நபர்களோடு பரிமாறிக்கொள்ளுகிற தேவன் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாமை நான் நேசித்ததினாலே ஆமென், நான் அழிக்க போறதை நான் அவனுக்கு சொல்லாம இருப்பேனா? சிநேகிதனை போல முகமுகமாக பேசுகிற ஆண்டவர், சிநேகிதனை போல பகிர்ந்து கொள்ளுகிற ஆண்டவர். இந்த காலவேளை குடும்ப தலைவியா இருக்கிற உங்களோடு ஆமென் குடும்ப காரியங்களை பகிர்ந்து கொள்ளுவார். ஊழியத்திலே இன்வால்வா இருக்கிற உங்களோடு ஊழியத்தின் காரியங்களை பகிர்ந்து கொள்ளுவார். பலிபீடத்திலே பணிவிடை செய்கிற உங்களோடு பலிபீடத்தின் காரியங்களை பகிர்ந்து கொள்ளுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நாட்களை எண்ணுகிற தேவன். எத்தனை நாள் காத்திருக்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா. நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். 18 வருட கூனிய ஒரு ஓய்வு நாளிலே ஆண்டவர் குணமாக்கினார். அவளை நிமிர்ந்து நடக்க பண்ணினார். எண்ணிக்கிட்டே இருக்கிறார். தெரியுதா? தெரியலப்பா, என் கஷ்டம் தெரியுதா? எத்தனை நாள் நான் கஷ்டப்படுறேன், எத்தனை நாள் நான் வேதனைப்படுறேன், எத்தனை நாள் கண்ணீர் விட்டு அழுறேன், எத்தனை உபவாசங்கள், எத்தனை கண்ணீரின் ஜெபங்கள், எத்தனை முழங்கால் வலியோடு ஜெபங்களையா, எத்தனை ஏறெடுக்கப்பட்ட ஜனபங்கள் எண்ணுகிறார் தேவ பிள்ளை. நீங்க நினைக்கிறீங்க அவர் பாராதவர் போல் இல்ல, கேளாதவர் போல் இல்ல. இந்த காலை வேளையிலே எண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. 3 நாட்களாய் இவர்கள் என்னிடத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு சாப்பிட ஒண்ணும் இல்லை. சுகத்தை கொடுத்துட்டாரு, பலத்தை கொடுத்துட்டாரு, நடக்க பண்ணிட்டாரு, காண பண்ணிட்டாரு, காது கேட்க பண்ணிட்டாரு, நிமிர்ந்து நடக்க பண்ணிட்டாரு. ஆமென். இந்த காலை வேளையிலே எண்ணி சொல்றாரு, 3 நாளா என்கிட்ட இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, ஜனங்களுக்காய் பரிதபிக்கிறேன், வழியில சோர்ந்து போவார்களே. என்கிட்ட இருக்கும் வரைக்கும் என்னுடைய பலத்தினாலே திடப்பட்டுங்க இருக்கிறாங்க. ஆனால் வழியில் போகும் பொழுது ஆட்டம் வெடிக்கா மாம்சம்தானே, இரத்தமும் சதையும் தானே, சோர்ந்து போவார்களே. அல்லேலூயா. நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. சிலரை பற்றிய சிந்தை உள்ள தேவன். நல்ல மனசில் வச்சுக்கோங்க. ஒரு வேத பகுதியை வாசிக்கும் பொழுது அவர் சிலரை பற்றிய சிந்தை உள்ள தேவன். நம்மளெல்லாம் நினைப்பாங்களா? நம்மெல்லாம் அந்த லிஸ்ட்டில் வருவோமா? இல்லைங்க. யார் நினைக்காங்களோ நினைக்கலையோ, சிலரை பற்றிய சிந்தையுள்ள தேவன். தூரத்திலிருந்து வந்திருக்கிறாங்க, வழியில சோர்ந்து போவார்களே. ஜனங்களுக்காய் பரிதபிக்கிறேன். உங்களிடத்துல என்ன இருக்கு? நம்மிடத்தில் உள்ளதை கொண்டு அற்புதம் செய்கிறவர். சொல்லுங்க, உங்கள்கிட்ட இருக்கிறத சொல்லுங்க. இதுதான்ப்பா என் கையில் இருக்கு, ஆனால் என்னுடைய கமிட்மெண்ட் ஏராளமாக இருக்கு. என் கையில் 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குப்பா. ஆண்டவரே, என் கையில் அப்பங்களும் சில சிறு மீன்களும் இருக்கு, எனக்கு நீங்க உதவி செய்யணும். இருக்கிறத சொல்லுங்க. என்ன இருக்கும் அதை அவர் சமூகத்தில் ஒத்துக்கொள்ளுங்க. கன்சர்னிங் காட். உணர்வுகளை புரிந்து கொள்ளுகிறவர், பசியை அறிகிறவர், வியாதியை சுகமாக்கிட்டு பசியோட போக என்று சொல்லி அனுப்புகிற ஆண்டவர் அல்ல, நாட்களை எண்ணுகிறவர். அல்லேலூயா. உள்ளது அவர் கையில் கொடுக்கும் பொழுது ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு கட்டளையிட்டு ஆசீர்வதித்து சாப்பிட்டு திருப்தி அடைய உதவி செய்கிற ஆண்டவர் அவர். ஹல்லேலூயா. நல்ல மனதில் கொள்ளுங்க. இதெல்லாம் வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகள். உள்ளதை கொண்டு ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு ஜனங்களை பந்தி இருக்க கட்டளை இட்டு அவைகளை ஆசீர்வதித்து சாப்பிட்டு திருப்தி அடைய பண்ணுகிறவர். திருப்தி அனுப்புவாருங்க, பரிபூரணம் அடைய செய்வார். தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். மீதியான 7 கூடைகளை எடுக்க வைப்பார். மீதம் உண்டாகிற ஆசீர்வாதங்கள். ஒன்றும் இல்லாதவர்களுக்கு நம்ம பங்குகளை நல்லா ஜெபம் பண்ணுங்க, கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். ஆஸ்திகளால் ஊழியம் செய்த ஸ்திரீகள் இயேசுவோடு இருந்தார்கள். அந்த லிஸ்ட்ல நான் வரணும்ப்பா, என்னை நீர் ஆசீர்வதிக்கணும். மீதம் உண்டாகிற ஆசீர்வாதங்கள், ஒன்றும் இல்லாதவர்கள் பங்குகளை அனுப்புகிற ஆசீர்வாதங்கள், சாப்பிட்டு திருப்தி அடைகிற ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். எது தேவையோ கதவுகளை திறந்து தேவையானதை கொடுக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன். நல்ல ஆண்டவரே, கிருபையுள்ள பிதாவே, இந்த நல்ல அருமையான மனமகிழ்ச்சியான காலை ஆராதனை வேளைக்காக உமக்கு நாங்கள் கொடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். இந்த பெண்கள் ஆராதனையில் தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிறோம். தேவ கிருபையும் தேவ தயவும் ஆண்டவரே, தேவ இரக்கமும் எங்களுக்கு கிடைப்பதாக. ஜனங்களுக்காய் பரிதபிக்கிற ஆண்டவர், இந்த நாட்களிலே ஆண்டவரே அநேக காரியங்களை குறித்து அங்கலாய்த்து ஆண்டவரே மன கஷ்டத்தோடு வேதனைகளோடு ஆண்டவரே தனித்து தேவ சமூகத்தில் புலம்பு ஆண்டவரே சோர்ந்து போன நிலைமைகள், மனமடிவாக்கப்பட்ட சூழ்நிலைமைகளையா மகா மேன்மையும் அருமையுமான அந்த வாக்குத்தத்தங்களுக்கு எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்.
அந்த பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதியும். உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். நீர் மாத்திரம் உயர்த்தப்படுவீராக. ஆண்டவரே, வார்த்தையின்படி எங்களை நடத்த ஜெபிக்கிறோம். மிட் நைட் பிரேயரை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படி ஜெபிக்கிறோம். ஆன்லைனில் கேட்குற பிள்ளைகளையும் கர்த்தர் ஆண்டவரே வார்த்தையின்படியே ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் கிருபையுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.